ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் ஃபைன். எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு குவிக் விஷயம் பண்ண போகிறேன். குவிக்குன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. நானே இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ரெசிபி அண்ட் நானே என் மைண்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு கொலாபரேட்டட் ரெசிபி. பிகாஸ் இது வந்து இட்ஸ் நெய்தர் அ கேக் நார் இஸ் இட் லைக் அ கப் கேக். ரெண்டுமே ஒரு இன்ஃப்யூஸ் பண்ண ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுறேன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். என்னோட நெய்பர்ஸ் இங்கே பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அந்த நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எவ்ரி வீக் ஒரு எவ்ரி அதர் வீக் அவங்க வந்து டின்னருக்கு எதாவது சமைச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து நான் இந்த வீட்டுக்கு மூவின் பண்ணதுலேருந்து இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. தேர் வெரி ஸ்வீட் பீப்புள். ஐ ஆக்சுவலி லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம். அவங்க நிறையா இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. வேத் வயசு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க. பட் அவங்க வந்து பேசிக்லி இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சமைச்சா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் வீக் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் சின்ன சின்ன கப் கேக்ஸ் கொடுப்பாங்க. இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுறாங்களோ அது வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுப்பாங்க, அதே மாதிரி நான் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு எதாவது பண்ணி கொடுப்பேன். ஸோ இது ஒரு பெரிய ட்ரெடிஷன் மாதிரி இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு டின்னர் குக் பண்ணி தராங்க. நான் அதுக்காக இதை குக் பண்ணலை. ஏன்னா யூஸ்வலி நான் வந்து டின்னர்னால் ஒரு ஃபுல் டின்னர் விச் மீன்ஸ் லைக் ஸ்டார்டர்ஸ், அப்புறம் வந்து மெயின் கோர்ஸ் ஒரு சாப்பாடு, அப்புறம் ஒரு டெசர்ட், இப்படி தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி எனக்கு வந்து என்னமோ தெரில, பேக் பண்ணலாம் தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பேக் பண்ணி அவங்களுக்கு தரலான்னு இருக்கேன். ப்ரொவைடட் அது ஒழுங்காக வந்துச்சுன்னா. இல்லைன்னா அது எனக்கு தெரில, ஏன்னா இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. பட் பேசிக்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மேங்கோ ஓட் மீல் சீஸ் கப் கேக்ஸ். ஓகே, பேசிக்லி சீஸ் கேக் இருக்கு இல்லையா, சீஸ் கேக் பண்ணுற ப்ராசஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் பேக்கிங் ஃப்ளோர், ஆட்டா மாவு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஓட் மீல் வச்சு சீஸ் கேக் பண்ண போகிறேன். பட் அகெயின் கேக் ஃபார்மேட்டில் பண்ண போகிறதில்ல, அதை கப் கேக் ஃபார்மேட்ஸில் பண்ண போகிறேன். இதுதான் நான் பண்ண போகிற விஷயம். இதோட இன்க்ரீடியன்ட் நான் ஆன்லைன்லலாம் சத்தியமாக பார்க்கல. எனக்கு சீஸ் கேக் பண்ண தெரியும், எனக்கு கப் கேக்ஸ் பண்ண தெரியும், எனக்கு ஓட் மீல் வச்சு கப் கேக்ஸ் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி நானாக பண்ணுற ஒரு ரெசிபி இது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் யா, லெட்ஸ் கெட் இன் டு தி ரெசிபி. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஓட்ஸு, நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் நோ சுகர் ஆடட் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து செமி ஸ்வீட் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபுல் ஸ்வீட் கூட யூஸ் பண்ணலாம். மெஜாரிட்டி நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நோ சுகர் ஆடட் தான் யூஸ் பண்ணுறேன் லேட்லி. அண்ட் என்னோடய நெய்பர்ஸ் ஆக்சுவலாக வந்து அவங்க பண்ணுற சாப்பாடுமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட சாப்பாடு எல்லாமே செம்ம எம்மியாக இருக்கும். அண்ட் நாட் டூ மெனி ஸ்பைசஸ், டூ மச் ஆயில் ஆர் டூ மச் சுகர் கூட இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் பேபிஸ்ன்றதுனால தே குக் இன் அ வெரி ஹெல்த்தி வே. அவங்கள பார்த்து நானும் ஆக்சுவலாக நிறைய ரெசிபிஸ் கேட்பேன். இன்ஃபேக்ட் நான் பண்ணுறது அவங்க ரெசிபிஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு இட்ஸ் அ வெரி நைஸ் ட்ரெடிஷன் அண்ட் கம்யூனிட்டி தட் வி ஹேவ் ரைட் நவ். அண்ட் ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். பிகாஸ் அவங்க கூட எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க விச் எனக்கு கூட தோணுதில்லை. வாட் ஷீ டஸ் இஸ், அவங்க பண்ணுற ரெசிபிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு புக்கில் வந்து எழுதி வைப்பாங்க போல், ரெசிபி புக் மாதிரி. ஆர் ஷி பிரிண்ட்ஸ் இட் அவுட், ஐ டோன்ட் நோ வாட் ஷீ டஸ். பட் அந்த மாதிரி ஒரு ரெசிபி புக் வச்சுருக்காங்க பேசிக்லி டு பாஸ் ஆன் டு ஹர் கிட்ஸ். அண்ட் அந்த ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரெசிபீஸ், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ், அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், அண்ட் இவங்க வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிற ரெசிபீஸ் எல்லாமே வந்து அந்த ரெசிபி புக்கில் வச்சுருக்காங்க டு பாஸ் டவுன் டு ஹர் கிட்ஸ். இது வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ வெரி 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 தாட்ஃபுல் ஐடியா அண்ட் டெஃபினெட்லி சம்திங் தட் வி ஹவ் ஃபர்காட்டன் நான் சொல்லுவேன். இப்போ ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா வந்து நான் சின்னதாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சமைப்பாங்க. பால் கொழுக்கட்டை, அப்புறம் ஒரு மிளகா பொடியெல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதோட ரெசிபீஸ்லாம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா எக்ஸாக்டானா எனக்கு தெரியல. அண்ட் இப்போ எங்கள் அம்மா அதே பண்ணால் கூட எக்ஸாக்டாக எங்கள் பாட்டி பண்ண மாதிரி வருமானு கேட்டாலும் ஐ டோன்ட் நோ. பட் எங்கள் அம்மா வந்து நிறையா யூனிக்காக
யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க, அது வேறு விஷயம், அது வேறு இன்க்ரீடியன்ஸ். பட் ஓவர் த இயர்ஸ் இந்த சில ஸ்பெசிஃபிக் ரெசிபீஸ் நம்ம பாட்டிக்கு தெரிஞ்சதோ நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சதோ இட் வில் கெட் லாஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே யூடியூப் ஆன்லைன் அந்த மாதிரி பார்க்குறோம். அண்ட் இப்போது இல்லாத ரெசிபீஸே இல்லை ஆன்லைனில். என்ன கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலியில் நம்மன்னு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு ரெசிபி பண்ணுறோம், அதை நம்ம வந்து பாஸ் டவுன் பண்ண முடியும் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி தாட் ப்ரோவோக்கிங் ஐடியா. எனக்கு வந்து ரொம்பவே அவங்க சொன்ன போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்னும் அந்த மாதிரி ரெசிபிஸ் நோட் டவுன் பண்ண ஆரம்பிக்கல, பட் ஐ பிளான் ஆன் டூயிங் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஷேர் பண்ணுவாங்க அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, எனிவே நம்ம வந்து டீவியேட் ஆகிறோம். ஓகே, ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஓட்ஸ் சொல்லியிருந்தேன், சாக்லேட் சிப்ஸ் சொல்லியிருந்தேன், அப்புறம் வந்து கொக்கோ பவுடர், இதுவும் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இது நட்மெக் பவுடர், இதெல்லாம் வந்து நம்ம க்ராசரி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இது சினமன் ஸ்டிக்ஸ், அப்புறம் 2 பனானா, ஒரு பெரிய சைஸ் பனானாவும் ஒரு ஹாஃப் மீடியம் சைஸ், இங்கே இந்த மாதிரி தான் பனானாஸ் கிடைக்கும். நீங்கள் ஏலக்கி அந்த மாதிரி குட்டி பனானாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 to 5 பனானாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பனானா, ஸோ நான் 2 தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், பேக்கிங் கப்ஸ், கப் கேக்ஸ்க்கு. யூஸ்வலாக இந்த கப் கேக் கப்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அந்த கப் கேக் ட்ரே காட்டுறேன். ஸோ அந்த ட்ரேலேயே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து கரெக்டாக கப் ட்ரேயில் போட்டுட்டிங்கன்னா ஸ்டிக் ஆன் ஆகாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது அழகாக ஸ்டோரும் பண்ணிக்கலாம் அண்ட் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஐ ஹேவ் தீஸ் கப் கேக் கப்ஸ். அண்ட் தென் க்ரீம் சீஸ். ஸோ க்ரீம் சீஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சு சாஃப்டன் பண்ணிட்டேன். எனி சீஸ் கேக் க்ரீம் சீஸ் வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த க்ரீம் சீஸ் இங்கே இருக்குது. அண்ட் தென் 1/4 சைஸ் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் நீங்கள் ஆட் பண்ணாமையும் பண்ணலாம். ஆக்சுவலாக இது எதுவுமே இல்லாமையும் பண்ணலாம். யூஸ்வலாக நான் பண்ணுறேன்னா இது யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ட்ரை பண்ணுறோமா, இது எதுவுமே உருப்படியாக போடாமல் எல்லாத்தையும் அள்ளி போட்டால் என்ன ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் 1/4 கப் பட்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் அண்ட் கட் பீசஸ் ஆஃப் மேங்கோ வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், பியூர் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கப் கேக் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ பேஸில் வந்து நான் வந்து ஒரு பிஸ்கெட் லேயர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணுற பிஸ்கெட்ஸ் வந்து இந்த ஓட்மீல் குக்கீஸ். என்கிட்ட அதான் இருக்குது. நான் யூஸ்வலாக பிஸ்கெட்ஸ் வாங்க மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த நோ சுகர் ஆடட் ஓட்மீல் குக்கீஸ். உங்கள் வீட்டில் எனி பிஸ்கெட், மில்க் பிக்கீஸோ இல்லை பார்லேஜியோ என்ன இருந்தாலும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். ஈவன் ஓரியோ கூட யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் யோர் சாய்ஸ். என்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ இந்த 3 பிஸ்கெட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து பொடி பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் தென் ஒரு எக், ஃபுல் எக் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை மிஸ் பண்ணிட்டேன் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓட்மீல் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த க்ரீம் சீஸ் கேக்கோட லேயர் ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஓட்மீல் வந்து யூஸ்வலாக மெஷரிங் கப்பில் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 1 இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டார்கெட் பண்ணுறது அப்ராக்சிமேட்லி 12 கப் கேக்ஸ். அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. அது கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். பட் நான் டார்கெட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது 8 ஸ்பூன்ஸ். இந்த பிக் ஸ்பூன் அளவில் 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இந்த சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சாக்லேட் சிப்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பட் எனக்கு அது மெல்ட் ஆனால் அது ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த நட்மெக் பவுடர், இதெல்லாம் வந்து ஐபாலிங் தான். பட் யூஸ்வலி ரொம்பவும் போடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஸ்பூனில் காட்டுறேன். யூஸ்வலாக நான் ஐபாலிங் தான் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் இருந்தால் ஒரு ஃபுல் ஸ்பூன் நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சினமன். ஒரு குட்டி டீஸ்பூன் இருந்தால் அந்த லெவல் இருக்கும். அதையும் ஆட் பண்ணியாச்சு.
and then இந்த ஃபுல் ஸ்பூன் நிறைய வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, கொக்கோ பவுடர் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், டிபெண்டிங் ஆன் ஹவு மச் யூ லைக். நான் ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல, லைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்பூன் வேணும். இவ்வளோதாங்க, ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் எடுக்கிறேன் கொக்கோ பவுடர். I don't want too much. And then இப்போ இந்த 1 egg இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் உடச்சி போட்டுடலாம். அண்ட் இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டரை வந்து நான் அவனில் வந்து 30 seconds வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பட்டர் மெல்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து இந்த பவுலில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதோட இந்த பனானா இருக்குல்ல, பனானா வந்து கொஞ்சம் நல்லா பழுத்த பனானாவாக பாருங்கள். யூஸ்வலாக பனானாஸ் பழுத்துச்சுன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த ஃபுல் பேக்கிங் ப்ராசஸில் நான் சுகரே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். சுகர் தேவையில்லை, பிகாஸ் பனானா ஆட் பண்ணுறோம், அதனால தான். பிகாஸ் பனானாஸ் வந்து அந்த ஸ்வீட்னஸ் போதுமான லெவலுக்கு நல்லாவே கொடுத்துரும். ஸோ இப்போ 2 பனானாவையும் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை நல்லா ஸ்பூனை வச்சு ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் ஆக்கி அந்த இன்க்ரீடியண்ட்டோட சேர்க்க போகிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து அந்த பனானாஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இதில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூனில் தான், ஓகே, 3 spoons to 4 spoons ஆஃப் வாட்டர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேலெலாம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ இதில் நல்லா க்ளோஸில் காட்டுறேன். ஸோ சாக்லேட் சிப்ஸு, அந்த எக்ஸு, பனானா எல்லாமே ஸ்மாஷ் ஆகி இப்போ வந்து ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கேக் பேட்டர். ஆல்சோ நான் வந்து அந்த 3 ஓட்மீல் குக்கீஸ் காமிச்சேன்ல, அதை நான் வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் லேயர் கப் கேக்கில். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த கேக் பேட்டர் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை போடணும். அண்ட் பிஸ்கெட் லேயருக்கு மேலே க்ரீம் சீஸ் லேயர், மேங்கோ க்ரீம் சீஸ் போடணும். அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் தட் கேக் பேட்டர் போடணும். ஸோ இதுதான் வந்து அசம்பிளி. இப்போ வந்து என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மிக்ஸி சத்தம் கேட்டானா அவன் ஏஞ்சிருவான். அண்ட் என் மிக்ஸி ரொம்ப லவுடும் கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்கு இல்லையா, நான் கட் பீசஸ் காமிச்சேன்ல, அதை எவ்வளோ ஃபைன் ஷாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைன் ஷாப் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீம் சீஸோட மிக்ஸ் பண்ணேன். பட் நீங்கள் வந்து நல்லா இன்னும் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா இந்த மேங்கோவை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிடணும் வித் த க்ரீம் சீஸையும் மேங்கோவையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு சங்கி ஃபீல் வரும். பிகாஸ் அந்த மேங்கோஸ் வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஸ்மால் டைனி பீசஸ் அங்கங்கே வரும். பட் ரிகார்ட்லெஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இப்படி தான் இப்போ பண்ணுறேன், due to my son's constraint. ஓகே, ஸோ இப்போ இந்த கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஸோ க்ரீம் சீஸ் வெளியில் எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜிலேருந்து. அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கூப் அவுட் பண்ணி இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இதோட இந்த குட்டி மூடியில் நான் வந்து கொஞ்சோண்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணோம். இப்போது நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். அந்த க்ரீம் சீஸையும் அந்த மேங்கோ கட் பீசஸையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆப்வியஸ்லி சீஸ் கேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் லேயர் பார்த்தீங்கன்னா சீஸ் கேக்கோட அந்த ஃபுல் பேஸே, இப்போ ஃபுல் சீஸ் கேக்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்மூத்தாக இருக்கும். காரணம் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு
இது அரைச்சிட்டோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். பட் இது வந்து ஒரு சங்கி இதுவாக இருக்க போகுது. பட் ஸ்டில் ஐ திங்க் இட் வில் பி குட். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். இந்த வாட்டி எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இப்போ ஐ திங்க் எல்லாமே ரெடி. இப்போது நம்மளோட 3 லேயர்ஸுமே ரெடி. நம்ம இப்போ வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம் கப் கேக்ஸை. ஸோ இந்த பேக்கிங் கப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கப்ஸ் எடுத்து இதுதான் நான் வச்சுருக்கிற கப் கேக் ட்ரே. இதில் வந்து நான் இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கப்ஸ் என்கிட்ட வந்து 12 கப் கேக்ஸ் பண்ண முடியும் இந்த ட்ரேயில். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வச்சாச்சு. இதில் லைட்டாக ஆலிவ் ஆயில் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ப்ரஷ் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ தட் கேக் ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிக்காது. லைட்டாக போதும், நாட் டூ மச். பேஸ்க்கு மட்டும் போதும், சைட்ஸு கூட தேவையில்லை. ஆலிவ் ஆயிலில் ரீஃபில் பண்ணணும், மறந்து போயிட்டேன். எடுத்து ஓகே, இந்த சோட்டுகள் போதும் நமக்கு இப்போதைக்கு. ஓகே, இப்போது இந்த பேக்கிங் ட்ரேயில் இந்த கப்ஸ் வச்சாச்சு, ஆயில் கோட்டிங் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிஸ்கெட் லேயர் போட போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா கப்ஸ்லேயும் இப்போ நான் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு தெரியுதா, அந்த கப் கேக்ஸில் அந்த பிஸ்கெட் லேயரை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ அண்ட் க்ரீம் சீஸ் இருக்கிற இந்த க்ரீம் சீஸ் லேயரை போட போகிறோம். ரொம்ப டூ ஹெவியாக போடாதீங்க, அதாவது திக்காக லேயர்ஸ் வேண்டாம். ரீசன் என்னென்னா, நம்ம மேலே வந்து இப்போ 3 லேயர் எஸ்பெஷலி போடுறோம். பேக் ஆகும்போது எல்லாமே வந்து புஃப்னு ஆகும். ஸோ அப்புறம் ரொம்ப ஓவர் சைஸ் ஆகி கப்பையும் விட்டு வெளியில் பிதுங்கி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ டூ மச்சாக போட தேவையில்லை, எல்லாமே தின் லேயர்ஸ் தான். ஓகே, இப்போ 12 கப்ஸையும் நம்ம வந்து க்ரீம் சீஸ் லேயர் ஃபில் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ பேஸில் பிஸ்கெட் இருக்குது, மேலே வந்து அந்த க்ரீம் சீஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த ஓட்மீல் பேட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் போட்டால் நம்மளோட கப் கேக் ரெடி. அண்ட் டு மை சர்ப்ரைஸ், பரவாயில்ல, என் அளவு வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அந்த 12 கப் கேக்ஸ்க்கு தேவையான பேட்டர் பார்த்தீங்கன்னா பேட்டர் ஃபுல்லாக காலி. அண்ட் ஆல்சோ க்ரீம் சீஸும் காலி ஆல்மோஸ்ட். ஸோ கச்சிதமாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 12 கப் கேக்ஸும் ரெடி இல்லையா, நம்ம வந்து இப்போ அவனில் வைக்கணும். ஓகே, இந்த 12 கப் கேக்ஸையும் இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். நான் அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன், 350 Fahrenheit வச்சுருக்கேன். ஒரு 25 minutes to 26 minutes குக் பண்ணணும் இதை ஃபுல் கப் கேக் வரதுக்கு. நான் வந்து இந்த கப் கேக்கை வந்து ஆக்சுவலாக அவன்லேயும் பண்ணலாம். பட் ஆப்வியஸாக கப் கேக்காக பண்ணுறதோட நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கிளாஸ் பாட்டம் ஜார் மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி 3 லேயர்ஸ் இதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு பிஸ்கெட் லேயர் பேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீம் சீஸ் அண்ட் மேங்கோ லேயர், அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டர் ஓட்மீல் போட்டிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் கேக் மாதிரி கூட வந்துடும். அவனில் வந்து அதே 25-26 minutes வச்சு பண்ணணும். பட் ஒரே விஷயம் என்னென்னா, அவனில் வந்து நீங்கள் யூ நீட் டு கீப் செக்கிங் எவ்ரி 10-15 minutes டு மேக் ஷுர் அது வந்து பேர்ன் ஆகலை, இல்லை ஒரு சைடில் மட்டும் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகுதா அந்த மாதிரி எதாவது ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். பட் மைக்ரோவேவ் அவன்லேயும் இதை நீங்கள் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ. ஓகே, ஸோ இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். 26 minutes கழிச்சு இது எப்படி வெளியில் அவுட்கம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே,
ஸோ மக்களே ஆஃப்டர் 26 மினிட்ஸ் கப் கேக்ஸ் ரெடி. அவன்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கப் கேக்ஸை சாப்பிட்டு காட்டுறேன். மேலே நல்லா க்ரம்பிளியாக இருக்குது, பாட்டமில் நல்லா சாஃப்டாக இருக்குது. சி இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்கும். போய் சொல்லலாம், சுகர் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம சுகர் யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக இருக்குது. ஓவர் பவரிங்காக அப்படியே சுகரியாலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக சாஃப்டாக நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள். ஓகே இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் see you next time. டாட்டா, bye.